வாழ்க நலத்துடங்கி காலையில வந்து செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் மட்டும் சாப்பிட்டேங்க. இது ஃபுல்லா நான் சாப்பிடல. பாதி மட்டும் தான் சாப்பிட்டேன். பாதி வந்து பசங்க சாப்பிட்டாங்கங்க. இன்னைக்கு வந்து என்னால பெருசா டயட் எதுவுமே இருக்க முடியலங்க. ஏன்னா நைட் வந்து கோயிலுக்கு போனோம்னா, அங்க அன்னதான சாப்பாடுலாம் போட்டாங்க. ஸோ நம்ம டயட் இருக்க முடியாட்டியும், நம்ம சாப்பாடே சாப்பிட்டாலுமே வந்து நம்ம அளவோட சாப்பிட்டாலே நமக்கு போதுங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சாப்பாடு போட்டு நெறைய பருப்பு ஊத்தி, அதில வந்து நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எல்லாரும் நெய் ஊத்தி தான் சாப்பிட்டுருப்பீங்க. பட் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. ஸோ கொஞ்சமா பருப்பு சாதம் வந்து இதில பாதி வந்து பருப்பு சாதத்த கொஞ்சம் பெனஞ்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பாதி சாப்பாடு இருக்கப்ப இன்னும் கொஞ்சம் பருப்பு ஊத்தி நெறைய செல்லும்போது ரசம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. தொட்டுக்கு வந்து இன்னைக்கு முட்டைக்கோஸ் தாங்க வச்சிருந்தேன். பருப்பு சாதத்துக்கு வந்து எதுவுமே தேவைப்படாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா தயிர் சோறு வந்து கடைசியா வந்து கொஞ்சமா போட்டு தயிர் சோறு வந்து எடுத்துக்கிட்டேங்க. நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலுமே அளவோட சாப்பிட்டாலே வந்து போதுங்க. என்னைக்கும் டெய்லி ஒரே மாரி நம்மளால இருக்க முடியாது லைஃப்ல. ஸோ நம்ம எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேய்ந்தாலும் அழகா இருப்பாள், வளர்ந்தாலும் அழகா இருப்பாள். அவள் யார்? கண்டிப்பா தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்.